नमो भगवते वासुदेवाय नमो भगवते वासुदेवाय नमो भगवते वासुदेवाय नारायण नमस्तुते नरदेवनरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयते नमः भागवतस्य भागवते श्लोके भक्तिर्भजन शमं करोति वाचालं भुं नन्दायते हिरण्यकृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारेण परमानन्दमाधव श्रीचैतन्येश्वरम् ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानागणसराकेन तस्मै श्रीगुरुवे नमः। जय श्री प्रभुपाद, जय श्री गुरु। हरे कृष्ण। श्रीमद् भागवतम 6th canto 16வது அத்தியாயம். ஸோ 16வது அத்தியாயத்தில் ஆல்ரெடி நம்ம எத்தனை ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம்? 17 ஸ்லோகங்கள் முடிச்சாச்சு. இன்னைக்கு 18வது ஸ்லோகத்திலிருந்து பார்க்க போறோம். ஸோ இந்த 18வது ஸ்லோகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஓம் நமஸ்துப்யம் பகவதே வாசுதேவாய தீமகி பிரத்யும்ன அனிருத்தாய நம சங்கர்ஷனாய. இதுக்கு முன்னாடியும் நம்ம பார்த்திருக்கோம் இதே போல ஸ்லோகங்கள். இது நமக்கு 3வது வாட்டி நம்ம படிச்சுட்டோம். இதுக்கு முன்னாடி எப்படி வந்தது அப்படின்னா, ஓம் நமோ பகவதே ருத்யம் வாசுதேவாய தீமகி பிரத்யும்ன அனிருத்தாய நம சங்கர்ஷனாய. அவ்வளவு, அதாவது பகவானுடைய வைபவங்கள் அதான் நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்க்க போறோம். நீங்க பாக்குறது என்ன அப்படின்னா, பகவான் கிருஷ்ணர் அவருடைய இன்கார்னேஷன் விரிவங்கம் தான் யாரு? பலராமர். சோ அவருடைய விரிவங்கம் தான் என்ன அப்படின்னா, வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தா. அந்த முதல் சங்கர்ஷனுடைய விரிவங்கம் தான் என்ன அப்படின்னா நாராயணன். ஓகே, சோ அந்த நாராயணனுடைய விரிவங்கம் தான் என்ன? 2வது வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்த. ஓகேங்களா? இந்த 2வது சங்கர்ஷனருடைய விரிவங்கம் தான் என்ன அப்படின்னா, அவர் தான் யாரு? மகாவிஷ்ணு. அதாவது காரணோதக சாய் விஷ்ணு. ஏன்னா நம்ம கோலோக சாட்ல பார்த்திருக்கோம் காரணோதக சாய் விஷ்ணு. அந்த காரணோதக சாய் விஷ்ணு எப்படி வந்தாருன்னா இப்படிதான். ஓகே, சோ அந்த காரணோதக சாய் விஷ்ணு, அவர்ல இருந்து கர்ப்போதக சாய் விஷ்ணு, அந்த கர்ப்போதக சாய் விஷ்ணு ஷீரோதக சாய் விஷ்ணு, அந்த ஷீரோதக சாய் விஷ்ணுல இருந்துதான் எல்லா ஜீவாத்மாக்குள்ள பரமாத்மா இருக்கக்கூடியவர் அவர் தான். ஓகே, ஷீரோதக சாய் விஷ்ணு. அந்த ஷீரோதக சாய் விஷ்ணு ஒவ்வொரு அண்டத்துக்குள்ளும் ஸ்வேத தீபம் அப்படின்ற இடத்துல இருப்பார். இதை பற்றி நம்ம பிரம்ம சம்ஹிதையில சொல்லப்பட்டிருக்கு. அதே போல பகவான் அச்சுதன் அப்படின்ட்டு சொல்லப்பட்டது. சோ அச்சுதன் என்ன? அதாவது இழிவடையாதவர். பகவானுக்கு அச்சுதன்னா என்ன? இழிவடையாதவர். ஏன்னா நம்மளாம் என்ன? பந்தப்பட்ட ஆத்மாக்கள். நம்மளாம் இந்த மாயையில சிக்கிக்கின்றது. சோ மாயைன்ற இந்த வலையில மாட்டின்னு இருக்கும். இதுல இருந்து நம்மளால வெளியே வர முடியும். ஆனா பகவான் இந்த மாய வலைக்குள்ள மாட்டாதவர், சிக்காதவர். அதனாலதான் அவருக்கு அச்சுதன் அப்படின்னுட்டு பெயர். அதே போல இந்த ஸ்லோகத்துல என்ன, ஏன்னா நம்ம நேற்று பார்த்தோம், நாரதர் சித்திரகேதுக்கு இந்த மந்திரத்தை சொல்றார். இத அதாவது ஒரு குரு மூலயமா ஒரு சிஷ்யனுக்கு என்ன மந்திரம் கொடுக்கப்படுதோ அதைதான் சிஷ்யன் ஜெபிப்பார். ஓகேங்களா? இது அந்த ஒவ்வொரு யுகத்துக்கும் மந்திரங்கள் வித்தியாசப்படும். எப்படி தலைவலி வந்தா தலைவலிக்கான மருந்து தான் நம்ம எடுத்துக்கணும், வயிற்று வலினா வயிற்று வலிக்கான மருந்து தான் நம்ம எடுத்துக்கணும். சோ அதுப்போ ஒவ்வொரு யுகத்திலையும் அந்தந்த யுகத்துக்கு தகுந்த போல குருக்கள் அவங்க சிஷ்யர்கள் மந்திரங்களை கொடுப்பாங்க. இப்ப நாம இருக்கக்கூடியது என்ன? கலியுகம். கலியுகத்துக்கான மந்திரம் என்ன? ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். சோ அததான் நம்ம ஜெபிக்கணும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஓகே ஓகே. இப்ப நாரதர் சித்திரகேதுக்கு இந்த மந்திரத்தை உபதேசிக்கிறார். சோ அந்த மந்திரத்தை உபதேசிக்கும் போது அவர் அந்த மந்திரத்தினுடைய விளக்கம் என்ன சொல்லப்படுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஓம்கார ஸ்வரூபமா இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா பகவான் தான். முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். சோ அப்படிப்பட்ட பகவானுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். அதே போல பகவான் வாசுதேவரை நமஸ்கரிக்கிறேன். அப்புறம் பிரத்யும்னர், அனிருத்தர், சங்கர்ஷனர் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஏன்னா அனைத்து ஆன்மீக சக்திகள் இருப்பிடம் யார் அப்படின்னா பகவான் தான். ஏன்னா அவர் தான் என்ன? பரமானந்த ஸ்வரூபம்.
சாந்தமும் அவர் தான், தன்னிறைவு பெற்றவரும் அவர். ஏன்னா பகவான் பூரணமானவர். சோ அப்படியாப்பட்ட பகவானுக்கு என்னுடைய பகவான் எப்படின்னா பரம சத்தியம் பகவான், இரண்டற்ற ஒருவர் அவர் தான். ஏன்னா முழுமுதற் கடவுள் யாரு? கிருஷ்ணர் தான். அங்க வந்து ரெண்டுன்ற பேச்சுக்கே இல்ல, இருக்கிறது அவர் ஒருத்தர் தான். அவருக்கு ஈக்குவல் யாரும் இல்ல, அவருக்கு மேலும் யாரும் கிடையாது. ஓகே, சோ இரண்டற்ற ஒருவர் யாரு அப்படின்னா பகவான். சோ பகவானே நீங்க தான் என்ன? பிரம்மம், பரமாத்மா, பகவான் அனைத்துமே நீங்க தான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் பிரம்மம்னா என்ன, பரமாத்மானா என்ன, பகவான்னா என்ன அப்படின்னுட்டு ஒரு ட்ரெயினை வச்சு எக்ஸ்பிளைன் எல்லாம் நம்ம வந்து உதாரணமா கொடுத்திருக்கோம். சோ சகல ஞானத்தின் இருப்பிடம் யாரு அப்படின்னா பகவான் தான். அப்படிப்பட்ட பகவானே உனக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். சோ பகவான் வந்து ஏன்னா நாமெல்லாம் என்ன இந்த பௌதீகத்துல மாட்டிக்கிறோம், சிக்கிக்கிறோம். ஆனா பகவான் இப்படி பௌதீக அலையில அவர் வந்து மாட்டிக்கிறது இல்லை. ஆனந்தமயமானவர், பூரணமானவர், எப்பவுமே நிலையா இருக்கக்கூடியவர். அப்படியாப்பட்ட பகவானுக்கு என்னுடைய வணக்கம். நீங்க தான் என்ன? அனைத்து புலன்களுக்கும் ஆளுநர் நீங்க தான். எல்லா அவதாரங்களுக்கும் மூல அவதாரம் நீங்க தான். ஏன்னா பகவானுக்கு எண்ணற்ற அவதாரங்கள் இருக்கு. அந்த எல்லா அவதாரங்களுக்கும் மூலம் பகவானே நீங்க தான். எல்லாரையும் விட பெரியவர் நீங்க தான். சோ அப்படியாப்பட்ட பகவானுக்கு என்னுடைய வணக்கங்கள். ஏன்னா ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் என்ன வித்தியாசம் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா ஜீவாத்மா என்ன? அணுவாத்மா. ஏன்னா நம்ம நேத்தே பார்த்தோம். பகவான் என்ன? பரமாத்மா. இந்த ரெண்டு பேருக்குள்ள முதல்ல வித்தியாசத்தை கண்டு, நானே பகவான், அகம் பிரம்மாஸ்மி சொல்றாங்க. இவ்வளவு ஒரு முட்டாள்தனம். நம்மளால பகவான் ஆக முடியுமா? சோ இந்த சார்ட்டை பார்த்தாலே நாமெல்லாம் எங்க இருக்கோம் சொல்லுங்க. அணு ஆத்மா எங்க இருக்கு? பரமாத்மா எங்க இருக்கு? சோ அப்படியாப்பட்ட பூரணமான பகவானுக்கு என்னுடைய வணக்கங்கள். ஏன்னா பகவான் வந்து சச்சித் ஆனந்த விக்கிரகம், பூரணமானவர், ஆன்மீகமானவர். அதனால பகவானுக்கு என்ன சொல்லுவாங்க? அத்வைதம் அச்சுதம் அனாதிர் அனந்த ரூபம். பகவான் பூரணமானவர். சோ நம்மளுக்கு ஒரு பௌதீக ரூபங்களோ பௌதீக நாமங்களோ கிடையாது. பகவான் நாம ரூப குண நிலைகள் எல்லாமே சிரேஷ்டம். இந்த பகவானுடைய நாமத்துக்கும் ரூபத்துக்கும் அவருடைய லீலைகளுக்கும் வித்தியாசமே கிடையாது. அவருடைய குணங்களுக்கும் வித்தியாசம் கிடையாது. ஏன்னா திரௌபதி வந்து பகவானுடைய நாமத்தை சொல்லும் போதே அங்க வந்து புடவை வந்துருச்சு. அங்க பகவான் வரணும்னு அவசியம் கிடையாது. சோ அது போல நம்ம பேரை சொன்னாலே எங்கேயாவது நாம அங்க போய் நிக்க முடியுமா என்ன? கிடையாது. ஏன்னா பகவானுக்கும் பகவானுடைய நாமத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. இப்படி பகவானுடைய நாமம் ரூபம் அனைத்தும் பூரணமானது. ஆனா இந்த பந்தப்பட்ட ஆத்மாக்கள் மனசு எல்லாமே எப்படி அவங்களுடைய செயல்கள் மனசு எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அப்படிப்பட்ட நம்மளால பகவானை நெருங்க முடியுமா? முடியாது. ஏன்னா பகவான் முற்றிலும் ஆன்மீகமானவர். நம்ம வந்து எப்படி ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு இருக்கு நமக்கு. ஆனா இது அனைத்துக்கும் அப்பாற்பட்டவர் யாரு அப்படின்னா பகவான் தான். ஏன்னா நம்ம இங்க வந்து ஸ்தூல சரீரத்தை விட்டோம் அப்படின்னா நம்ம இந்த லோகத்திலேயே இந்த உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்புக்கு எடுத்துக்க முடியும். அவ்வளவுதான். ஸ்தூல சரீரத்தை விட்டு அதுதான் நடக்கும். ஆனா ஸ்தூல சரீரத்தையும் சூக்ஷ்ம சரீரத்தையும் இரண்டும் விட்டாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? இந்த அண்டத்தை விட்டு நம்ம பகவானுடைய லோகத்துக்கு போகணும். ஏன்னா பகவானுடைய லோகம் ஆன்மீக லோகம். அது வந்து திரிபாத விபூதி, இது வந்து ஏகபாத விபூதி. நாம் இருக்கக்கூடிய லோகம் என்ன? பௌதிக உலகம். இது ஏகபாத விபூதி.
சோ இப்படி முதல்ல இதை பத்தி நம்ம எந்த கேண்டோல பார்த்தோம்? யார் சொல்றீங்க? ஹரே கிருஷ்ணா. சோ ஏகபாத விபூதி, திரிபாத விபூதி இதையெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி 2வது ஸ்கந்தத்துல பார்த்திருக்கோம். சோ நம்ம வந்து இப்படி நம்மளுடைய ஸ்தூல சரீரம் அந்த சூக்ஷ்ம சரீரம் ரெண்டத்தையும் விட்டாதான் நம்மளால இந்த அண்டத்துல இருந்து நம்மளுடைய திரிபாத விபூதியான ஆன்மீக லோகத்துக்கு நம்மளால போக முடியும். ஓகே, நம்ம ஸ்தூல சரீரம் மாத்திரம் விட்டோம் அப்படின்னா நம்ம திரும்ப இந்த பௌதிக உலகத்துக்குள்ள, இந்த அண்டத்துக்குள்ள, இந்த 14 லோகத்துக்குள்ளேயே நம்ம வந்து வேற உடம்ப வந்து எடுத்துட்டேதான் இருக்கும். நம்ம எப்ப ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் ரெண்டத்தையும் விட்டுருமோ அப்பதான் நம்மளால பகவானுடைய ஆன்மீக உலகத்துக்குள்ள நுழைஞ்சு பகவானுடைய லோகத்துக்குள்ள நுழைஞ்சு பகவானுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணணும். சோ இந்த அஷ்டாங்க யோகிகள் என்ன பண்ணுவாங்க, இப்படி ஸ்தூல சரீரம் சூக்ஷ்மம் இரண்டையும் விட்டுட்டு அவங்க நேரா போய் பிரம்மன்யே உட்காந்து. ஏன்னா அவங்களுக்கு வந்து பகவானை பற்றியோ பகவானுடைய வைபவங்கள் பற்றி பகவானுடைய சேவை பண்ற அந்த பற்றி அதெல்லாம் அவங்க வந்து அவ்வளவா தெரியாதனால அவங்க வந்து பிரம்மன்ல உட்காந்துருக்காங்க. ஸோ பக்தர்கள் எங்க போவாங்க, நேரா பகவானுடைய சேவகர்களா பகவானுடைய பக்தர்கள் எல்லாரும் பகவானுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணுவாங்க. ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு மண்பானை எடுத்துக்கணும். இப்போ ஒரு மண்பானை செய்யணும் அப்படின்னா நான் இதுக்கான கேள்வி எல்லாம் ஆல்ரெடி நான் கன்னடா கிளாஸ்ல கேட்டேன். இப்ப இதுக்கான கேள்வி தமிழ் கிளாஸ்ல கேட்டேன்னு வச்சுக்கோங்க, இதுவும் டைம் ஆயிடும் நமக்கு, அப்புறம் கிளாஸே போகுது. அதனால இன்னைக்கு நானே இதையும் சேர்த்து சொல்லிட்டேன். ஸோ ஒரு மண்பானை செய்யணும் அப்படின்னா அதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மண்ணு. ஓகேங்களா, மண்ணுக்கு அது மண்ணு அப்படியே டக்குன்னு பானை ஆயிடும் ஆகாது. அத நம்ம பஞ்சபூதங்களும் சேர்ந்தாதான் ஒரு மண்பானையை உருவாகும் இல்லையா. சோ ஒரு மண்ணை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல நம்ம தண்ணியை மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி அதை நல்லா பிசைஞ்சு அது என்ன ஆகும், ஒரு சக்கரத்துல வச்சு சுத்தணும். சோ அது அப்படியே அந்த காத்தால அது ஒரு ரூபத்துக்கு வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அது காத்து மற்றும் வெயிலால காய வச்சு அதுக்கப்புறம் அதை சுடுவாங்க நெருப்பால. இப்படி சுட்டதுக்கு அப்புறம் ஒரு மண்பானையே உருவாகும். இப்படி இந்த ஒரு மண்ணு வந்து இப்ப பானையா பஞ்சபூதத்தினுடைய அருளால ஒரு பானையா உருவாயிடுச்சு. திரும்ப அந்த பானை உடைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, திரும்ப அது என்ன ஆகும், எல்லாம் அது அதனுடைய இடத்துல போய் சேர்ற மாதிரி அந்த பானை என்ன ஆகும், அதுவும் தூளாக்கணும்னா மண்ணா மாறிடும். அது போலதான் பரமாத்மா என்ன பண்றாரு, பகவான் வந்து அதாவது சிருஷ்டிக்கிறார், அப்புறம் காக்கிறார், திரும்பவும் தனக்குள்ளேயே சிருஷ்டி ஸ்திதி லயா திரும்பவும் தனக்குள்ளேயே அனைத்தையும் ஒடுக்கிக்கிறார். எப்படி வந்து ஒரு எட்டுக்கால் பூச்சி என்ன பண்ணும், தன்னுடைய உள்ள இருந்து அந்த வெப் வலையை உருவாக்கும். ஸோ தன்னுடைய அந்த பசையால என்ன ஆகும், வலையை உருவாக்கும், கொஞ்ச நேரம் விளையாடும், அதுக்கப்புறம் என்ன போதும்னு தோணுச்சுன்னா திரும்ப அதே என்ன பண்ணும், அதை தனக்குள்ள திரும்ப இழுத்துக்கும். ஸோ அது போல என்ன ஆகுது, பகவானே என்ன பண்றார், சிருஷ்டிக்கிறார், ரட்சிக்கிறார், அப்புறம் தனக்குள்ளேயே அனைத்தையும் எடுத்துக் கொள்கிறார். சோ இந்த ஏகபாத விபூதியில நம்ம திரிபாத விபூதி போகணும் அப்படின்னா ஒரே ஒரு வேலைதான், என்ன, பகவானு பக்தி. சோ அந்த பகவானுடைய பக்தி மாத்திரம் நம்ம செஞ்சாலே போதும், நம்மளால பகவானுடைய லோகத்துக்கு போய் நித்திய கைங்கரியம் பண்ண முடியும். சோ நம்மளுடைய உண்மையான கோல் என்னவா இருக்கணும், பகவானோட லோகத்துக்கு பகவானுக்கு சேவை செய்யணும் அப்படின்றதுதான் இருக்கும். சோ இந்த பகவானாலதான் இந்த லோகத்துல இருக்கக்கூடிய அனைத்துமே, இந்த லோகம் அனைத்து லோகத்துல இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உருவானது பகவானாலதான். ஏன்னா பகவான் வெளியே மாத்திரம் இருக்காரா, இல்லைன்னா அந்த திரிபாத விபூதி பகவானுடைய ஆன்மீக உலகத்தில் மாத்திரம் இருக்காரா என்ன, இல்லையே. பகவான் வந்து ஏகபாத விபூதி சிருஷ்டிச்சதும் அவர் தானே, இங்க இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுடைய உள்ளத்திலும் பரமாத்மாவும் இருக்கிறதும் அவர் தான்.
சோ அதனால நம்ம வெளியே பார்க்கக்கூடிய விஷயங்கள், நமக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மாவா இருக்கும் அனைத்துமே என்ன பகவான் தான். சோ பகவானுக்கு தெரியாம எந்த ஒரு விஷயத்த நம்மளால செய்யவே முடியாது. சோ நம்மளுடைய மனசாகட்டும், புத்தி ஆகட்டும், புலன்கள் ஆகட்டும், உயிர் சக்தி ஆகட்டும், அனைத்துமே யாருக்கு தெரியும்? பகவானுக்கு தான் தெரியும். நம்மளால எதையும் பூரணமா தெரிஞ்சுக்கவே முடியாது. ஆனா இந்த அனைத்தையும் தெரிந்தவர் யாருன்னா பகவான் தான். அப்படியாப்பட்ட பகவானுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஓகேங்களா? அவர் எப்படியெல்லாம் வணக்கம் தெரிவிச்சுட்டு இருக்காரு பாருங்க. சோ ஒரு நெருப்புல ஒரு இரும்பு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த இரும்பு எப்படி இருக்கும்? நெருப்பு பட்டு 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 அதுவும் அப்படியே தக 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 தகன்னுட்டு அப்படியே நெருப்பு போல எரியும். அதான் நெருப்பு குழம்பாதான் அப்புறம் தான் மாறும். அதுக்கு முன்னாடி அப்படியே நெருப்பு போல இன்னும் லைட் போல இருக்கும். சோ இப்ப அந்த நெருப்பை அணைச்சிட்டோம்னா இது அணைஞ்சிடும் இல்லையா? சோ அதே போல இப்ப பாருங்க நம்ம வீட்டுக்கு கரண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. கரண்ட் எங்க இருந்து வருது? கீழே இருக்கக்கூடிய கம்பத்துல இருந்து வருது வெளியே. சோ அந்த கம்பத்துக்கு எங்க இருந்து வருது? டிரான்ஸ்ஃபார்மர் இருந்து. அந்த டிரான்ஸ்ஃபார்முக்கு அங்க எங்க கரண்ட் உற்பத்தியுமோ அங்க இருந்து அப்படியே டிஸ்ட்ரிபியூட் ஆகி ஆகி இங்க நம்ம வீடு வரையும் வருது. சோ அது போல இப்ப கரண்ட் அவங்க குடுக்கல, ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம வீட்ல ஃபேனும் சுத்தாது, லைட்டும் எரியாது, எல்லாமே இருந்தும் வேஸ்ட் தான். அது போல பரமாத்மா இருக்கிற வரையும் தான் இந்த உடம்புக்கே மதிப்பு. ஏன்னா பரமாத்மா இருக்கிற வரையும் தான் ஆத்மா இருக்கும். சோ பரமாத்மா கிளம்பிட்டாருன்னா ஆத்மா இருக்காது. ஏன்னா அவர் இருந்தாதான் ஏன்னா பவர் செக்ஷனே அவர்தான். சோ அவர் இருந்தாதான் நம்மளுக்கு வந்து அந்த சக்தியே இருக்கும். அதனாலதான் ஆத்மா இருக்க முடியும். சோ இல்ல அப்படின்னா ஆத்மாவால இந்த உடம்புல இருக்க முடியாது. சோ அதை அனைத்தையும் தீர்மானிப்பவர் யாரு அப்படின்னா பரமாத்மா தான். இப்படி அனைத்து ஏன்னா என்ன அப்படின்னா நம்ம அதாவது நம்மளுக்கும் பகவானுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா பகவான் என்ன விபு ஆத்மா சமுத்திரம். நம்ம நேற்றே அதான் பார்த்தோம். பெரிய சமுத்திரம். அதுல இருந்து எடுத்த ஜஸ்ட் 1 drop ஆஃப் வாட்டர் தான் என்ன அப்படின்னா நாம என்ன அணு ஆத்மா. பகவான் விபு ஆத்மா. சோ நம்ம ஒரு சின்ன ஒரு கடுகு கூட சொல்ல முடியாது. அதை விட ஒரு தூசும் சொல்ல முடியாது. அவ்வளவு சின்ன சைஸ் நம்ம. ஆனா பகவான் விபு ஆத்மா. அப்படியாப்பட்டவர். ஆனா சில பேர் என்ன சொல்லுவாங்க? அகம் பிரம்மாஸ்மி, நானே பகவான் சொல்றது ஒரு முட்டாள்தனம் பாருங்க. பகவான் எங்க, நாம் எங்க இல்லையா? இப்படிதான் அறியாமையில் இருக்காங்க அவங்கெல்லாம். சோ பகவானுடைய ஆன்மீக உலகம். சோ அப்படியாப்பட்ட ஆன்மீக உலகத்துல இருந்து இந்த பௌதீக உலகத்துல இருக்கக்கூடிய சின்ன ஜீவராசி வரையும் எல்லாத்துக்குள்ளயும் பகவான் இருக்கார். சோ பகவானுக்கு அனைத்துமே தெரியும். ஏன்னா பகவான் வந்து அனைத்தும் அறிந்தவர். 6 ஐஸ்வர்யங்கள் பூரணமாக இருக்கக்கூடியவர். இதை நான் சொல்லல. புருஷ சூக்த ஸ்தோத்திரங்கள் சொல்றது. பரிபூரணமானவர், பூரணமான வைபவம் கொண்டவர், யோக சக்தி அதாவது யோக சித்திகள் எல்லாம் இருக்கு இல்லையா? அதுல தலை சிறந்தவர் அவர் தான். ஏன்னா அவர் தான் அனைத்தையும் கொடுத்ததே. கொடுத்த அவருக்கு தெரியாதா சொல்லுங்க? அது போல அனைத்தும் அறிந்தவர் யாரு அப்படின்னா பகவான் தான். அதனால பகவான் என்ன சகல சாத்வத பரிவிருத அதாவது சகலமும் தெரிந்தவர் யாருன்னா பகவான் தான். அவரை தவிர வேற யாருமே கிடையாது. ஓகே. சோ இப்படி பகவானுக்கான அந்த வைபவங்கள், அந்த நமஸ்காரங்களை அவர் வந்து சொல்லி சொல்லி அவர் வந்து நமஸ்கரிச்சுட்டு இருக்காரு. ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு. நம்ம பேலன்ஸ் வந்து நாளைக்கு. ஹரே கிருஷ்ணா.